கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், பாதுகாப்பவர், என் நேசரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகிலே உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகிலே உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு. உம்மை தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம், அப்பா உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா, நாள் முழுதோ நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகிலே உம்மை அன்றி வேற. ஆமேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகிலே உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகிலே உம்மை அன்றி வேற விருப்பம் இது உண்டு. ஆமேன். ரூத்தில் பார்த்தாண்டு சொல்றார், அவர் சட்டையில் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும் என்ற வார்த்தையின்படியாக அவரை மாத்திரம் நம் அடைக்கலமாய் கொள்ளும்போது அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இந்த உலகத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும், எத்தனை மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும், அது பிள்ளையாக இருக்கலாம், ஒருவேளை உறவுகளாக இருக்கலாம், ஒருவேளை சொந்த பந்தங்களாக இருக்கலாம்,
யார் நம்மை கைவிட்டாலும் இந்த இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடாத தெய்வமாக இருக்கிறார். ஏனென்றால் நமக்கு ஒரு அடைக்கலம் என்றால் அது ஆண்டவரை தவிர வேறு எங்கேயும் போக முடியாது. ரூத்து அப்படிதான் ஆண்டவர் நம்பி வந்தால் ஆண்டவரே அடைக்கலமாய் கொண்டிருந்ததுனால அந்த ரூத்துக்கு கர்த்தர் மிகப்பெரிய எதிர்காலத்தை கொடுத்தார். ஒரு வேளை இந்த மாலை வேலை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், ஒரு வேளை உங்களுடைய உறவுகள் கைவிட்டிருந்தாலும், உங்களுடைய சொந்த பந்தங்கள் கைவிட்டிருந்தாலும், ஒரு வேளை உங்கள் பிள்ளைகள் உங்கள் கைவிட்டிருந்தாலும், ஆண்டவர் இந்த மாலை வேலை சொல்கிறார், அவர் செட்டை கீழே வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாகும் என்ற வார்த்தைப்படியாக ஒரு நிறைவான பலனை இந்த முதல் மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நாம் கடந்து போகும் முன்பாக நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாட்களில் கடந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ காரியம் செய்தோம், ஒரு நிறைவான பலனை பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் எதெல்லாம் துவங்க போகிறீர்களோ அதில் நிறைவான பலனை தேவன் கட்டளையிட போகிறார். ஏனென்றால் அவர் செட்டைகள் கீழே வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாகும் என்ற வார்த்தையின்படியாக இந்த வேளையில் கூட, இந்த மாலை வேலை இதை பார்த்து கொண்டிருக்க அருமையான வாலிப பிள்ளைகளே, வாலிப சகோதரர்களே, ஒருவேளை குடும்ப ஸ்திரீகளாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், யார் நம்மை கைவிட்டாலும் இந்த தேவன் ஒருபோதும் கைவிடாத தெய்வம். ஆனால் நமக்கு ஒரு அடைக்கலம் என்றால் அது ஆண்டவராக இயேசுவை தவிர இந்த பூமியில் நமக்கு அடைக்கலம் இல்லை என்று நீங்கள் இருக்கும்போது அவரால் நிறைவான பலன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய எதிர்காலம் இல்லாத உங்களுக்கு தேவன் ஒரு எதிர்காலத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய கண்ணீரை தேவன் மாற்ற போகிறார். நீங்கள் இந்த நேரத்தில் மனவேதனையோடு இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய மன பாரங்களை மாற்றுவார். என்னோடு நீங்கள் பாடும்போதே, நீங்கள் பாடல் வரியில் பாட பாட உங்களுடைய மனதின் பாரங்கள், உங்களுடைய மனதின் வேதனைகளை ஆண்டவர் இந்த மாலை வேளை மாற்றுகிறார்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் தேவன் உங்களை தொட்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். எனவே ஆண்டவர் சொல்கிறீங்களா, உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன், உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வழக்கரம் பிடித்து தாங்குகிறேன், அப்பா என் வழக்கரம் பிடித்து தாங்குகிறேன். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் தாங்குவார். அவர் உங்களை சுமப்பார். உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.